ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் இருந்தது. ஆக்சுவலாக யூஎஸ் மார்க்கெட் வந்து அன்றைக்கி லீவு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ டியூ டு யூஎஸோடைய மார்க்கெட்ஸ் வந்து வியாழக்கிழமை நைட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சது தான் காரணம். ஒரு கேப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுற அந்த ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பர்சிஸ்டாக இருந்தது. ஹீல்டு உயர்ந்திருந்தது, கோல்டு ஃபால் ஆகிருந்தது. இந்த விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி சலசலப்பை ஏற்படுத்தியிருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆன் த டே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் அக்சென்சர் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக விழுந்ததும், அண்ட் ஃப்ரைடே நமக்கு வந்து ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 5% மேலே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனதுன்னு தான் இவ்வளோ ஒரு ஃபாலுக்கான காரணம். மார்க்கெட் இறங்கிட்டு அகெயின் ஒரு மாதிரி கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 மணிக்கு ஒரு அப்மூவ் வந்தது. இது வந்து யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட்டு ஒரு 150 பாயிண்ட் மார்க்கெட், அதாவது இழந்த எல்லா லாஸையும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து கவரப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ரேலி, அது ரிலீஃப் ரேலியா இல்லை பொசிஷன்ஸாக கவர் பண்ணணுன்ட்டு எடுத்ததா, இல்லைனா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இந்த பீஸ் டீல் சைன் ஆகும், ஃபர்தர் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை ஒரு மாதிரி நியூட்ரலாக கொண்டு போயிட்டாங்களா அப்படின்றது கிளியராக வந்து தெரியலை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நியூஸஸ்லாம் மார்க்கெட்டில் பார்க்கும்போது, ஏன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது, ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அதிகமாக ரன் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த பீஸ் டீலை பற்றின பெரிய ஒரு அப்டேட்ஸ் எதுவுமே வரலை அப்படின்றது தான் சொல்லணும். இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜேடி வேன்ஸு சுவிட்சர்லாந்து அரைவாயிருக்காங்க இந்த ஒரு பீஸ் டீலை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் அகெயின் வந்து க்ளோஸ் பண்ணதா, அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பீஸ் டீலுக்கு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்றது கிளியராக தெரில. யூஎஸ் மீடியா வந்து பார்த்திங்கன்னா டினை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ்லாம் பண்ணலை அப்படின்ட்டு. பட் இந்த ஈரான் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்றாங்க. பட் கிரிப்டோவில் பெரிய அளவு சேஞ்சஸ் வந்து தெரியல. இந்நேரம் மூடி இருந்தாங்க, இல்லை ஒரு அசாதாரண சூழ்நிலையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இறங்கியிருக்கும். 62,000 சொச்சம் இருந்த பிட்காயின் இப்போ 64,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவே ஒரு நல்ல சைன் தான், பெரிய அளவு வந்து விஷயம் இல்லை. மேபி இன்றைக்கி ஓவர் நைட்டில் ஏதாவது இந்த பிஎஸ்ஜியில் பற்றின அப்டேட்ஸ் வரலாம். ஸோ இஸ்ரேல் சீஸ் ஃபயர் பண்ணது இந்த யூஎஸ் ஈரானில் பெரிய அளவு பாதிக்காது அப்படின்ற மாதிரி நான் நியூஸஸும் வாசித்தேன். பட் கிளாரிட்டி இன்னும் கிளியராக இல்லை அப்படின்றது தான். பட் இந்த கிரிப்டோவோடைய மூவை பார்க்கும்போது பெரிய அளவு பயப்பட வேணாம் அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் தென் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 201 பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் வச்சிருக்கு. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 948 வச்சிருக்கு. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போடும் அப்படின்றது தான் சொல்லணும். எண்ட் ஆஃப் விஓடியில் கிட்டத்தட்ட 42 ஸ்டாக் லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, 32 ஸ்டாக்கு லாங் அன்வைண்டிங்கும், 100 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, அண்ட் 39 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங்கு. ஸோ லாங் அன்வைண்டிங்கும் ஷார்ட் கவரிங்கும் ஈக்குவலாக ஒரு 30+ ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரியாத மாதிரி தான் மார்க்கெட்டை வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்லணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அன்னைக்கு ரெட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சர்ஜாக இருக்கனால அது ஷார்ட்டுன்னு காட்டுது. பட் 24,000 ஒரு மாதிரி கன்சாலிடேட் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் தென் ஸ்ட்ராடலு நிஃப்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது 250 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. பட் அது முடிஞ்சது 201 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 50 ரூபா வந்து டிகே இருந்தது. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லாவே ஃபியரோட மார்க்கெட் ரொம்ப நேரம் வந்து இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸாக வால்டிலிட்டி ஸ்பைக் ஆகாமல் இறங்கிட்டு இருந்ததை பார்த்தோம். பட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கி வால்டிலிட்டி ஸ்பைக் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் தென் ஆப்ஷன் செயினில் நிஃப்டி எடுத்தோன்னா 24,50 இருக்குது. மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்கான கேமை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். டியூரிங் இன்ட்ராடேயில் நிறைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் இஓடியில் அது எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. 2 சைடும் கலைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பெரிய அளவு கேம் வேண்டாம், ஏதாவது ஓவர் நைட்டில் நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கலைச்சிட்டும் போயிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். இது பிசிஆரில் பார்த்தாலே நமக்கு தெரியுங்க. ஸோ மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா அடித்து வந்து நவுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னே நல்லா பிசிஆர் ஹெவியாக ஒன் சைடில் இருந்தது, ஓகேங்களா. பட் நம்ம ஆன் த டே பார்த்திங்கன்னா ஸோ கரெக்ட் ஆகிட்டு ரொம்ப லோவரில் பிசிஆர் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு 0 பாயிண்ட்டு பிலோ 1 கிட்டலாம் முடிஞ்சிருக்கு. எனிஹவ் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து அதிகமாக செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அளவு வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை. ஸோ லாஸ்ட் வந்து ஃப்ரைடே ட்ரேட் ஆனதில் கிட்டத்தட்ட 15.49 காலை செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. 12 கோடி புட்டை செல் பண்ணி வச்சுருக்காங்க. புட்டை விட கால் ஹெவியாக இருக்குது. ஸோ பிலோ 1 பிசிஆர் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 48 பாயிண்ட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு காலையில்
இந்த பீஸ் டீல் பற்றி எதாவது அப்டேட்ஸு இல்லைனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸை உண்மையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி கூட சவுதி அரேபியா இண்டெக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1:30 மணிக்கு மேலே அந்த இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தா கூட தெரியும் என்ன ஒரு நிலவரம் அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆனால் தான் கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எஃப்ஐயோடைய நிலைமை என்ன, பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வரை 792 கோடிக்கு விற்று வச்சுருக்கிறாங்க, நெகட்டிவில் இருக்காங்க. ஸோ ஒரு 154 பாயிண்ட்டுக்கு 790ன்றது கம்மி தான். அப்போ ஒரு 80 பாயிண்ட் அட்ஜஸ்ட் ஆகிற அளவுக்கு மார்க்கெட்டில் இன்னுமே அட்வான்ஸ்டாக இருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஒரு 1300 கோடிக்கு பாசிட்டிவாக இருக்குது. பெரிய அளவு இல்லை. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஒரு வியூ தான் பொசிஷன்ஸாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பெரிய அளவு அங்கிட்டு இங்கிட்டு இல்லாமல் ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக தான் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் ஒரு 2.5% வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். 2.5% வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்தது. பட் மார்னிங் மார்க்கெட் விழும்போது அது 7லேருந்து 8% ஃப்ரெஷ்ஷாக வந்து வால்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு பயம். பட் இது செல்லர்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 8-9% சர்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக டீப் ஓடிஎம்ஸில் நிறைய ஸ்ப்ரெட்ஸ் வந்திருந்தது. அந்த வந்த ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் ஈவினிங் வந்து நல்ல ப்ராஃபிட்டோடு தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்ட்ராடேயில் ஏறின அந்த வால்டிலிட்டி இன்ட்ராடேலேயே டவுன் ஆகும்போது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பணம் பண்ணியிருப்பாங்க. 8-9% ஏறின அந்த வால்டிலிட்டி எண்ட் ஆஃப் ஓடியில் ஒரு 2.5% தான் வச்சு முடிச்சிருக்கு. இங்கே ஒரு வால்டிலிட்டி ட்ராப் இருந்திருக்கு. பட் எஸ்டேடோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 2% வால்டிலிட்டி இருக்க தான் செஞ்சிருக்கு. நிஃப்டி ஸ்டாடல் 201 பாயிண்ட்டு அண்ட் சென்செக்ஸ் ஸ்டாடல் 948 இருக்குது. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். டெக்னிக்கலாக இன்ட்ராடேக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஓஆர்பி எடுத்துக்கோங்க. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது ஒன் சைடு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டிங்க்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கலாம். தென் கூட இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விவேப்னு சொல்லப்படுற விஷயம் நிஃப்டியோடைய லெவலுக்கு எபோ தான் வந்து ஸ்பாட் முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேங்க் நிஃப்டியும் சேம் தான். ஸோ இந்த லெவலுக்கு மேலே முடிஞ்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் எல்லாமே இறங்கியிருக்கு. மிட்காப் மட்டும் ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. நிஃப்டியில் கான்ட்ராக்ட் நல்லா சரிஞ்சாக இருக்குது. இந்த ஃபியூச்சர் விசஸ் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பிசிஆரில் டவுன் ஆகிருக்கு. அண்ட் மேக்ஸ் பாயிண்ட் 24,000லேயே சஸ்டெயின் ஆகுது. ஸோ ஒரு சின்ன ஷார்ட் தான் நிஃப்டியில் இருக்குது டியூ டு இதில் ஐடி இருக்குது அப்படின்றதுனால. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 0.5% இறங்கியிருக்கு. சின்ன ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். இதிலும் 51,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்டில் ஒரு சர்ஜ் இருக்குது. அண்ட் தென் பிசிஆரும் சின்னதாக வந்து இறங்கி இருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். மேக்ஸ் பாயிண்ட் லெவல் 56,900 இருக்குது அப்படின்றது. மிட்கேப் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. இதுலேயுமே ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் நிஃப்டி ஐடி ஸ்டாக் மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் பெரிய அளவு விழலை அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் தென் இதில் ஒரு 3,000 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் சின்ன ஒரு ட்ராப்பும் அண்ட் பிசிஆர் இம்ப்ரூவ் ஆனது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். இதோட மேக்ஸ் பாயிண்ட் அதே 14,500ல சஸ்டெயின் ஆகிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ட்ராப் ஜோன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் பெரிய அளவு பொசிஷன் வேணாம்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் ஓடியில் அன்வைன் பண்ணப்பட்டது தான் நிறைய. ஸோ பெரிய அளவு ஃப்ரெஷ் பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்டு இல்லை அப்படின்றது தான். ஏன்னா ஓடிஎம்ல ஒரு 300 பாயிண்ட்டுக்கு 200 பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் ஸோ ரெண்டு சைடுமே சொல்கிறேன் ஒரு 10-15 தான் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அந்த ப்ரீமியத்துக்கு பெரிய அளவு கேப் டவுன் வந்து பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி அந்த ஃப்ரைடேவே தெரிஞ்சது ஓகேங்களா. பெரிய அளவு ஏன்னா ஸ்டாடலே 200 இருக்கும்போது 300 பாயிண்ட்டுக்கு மேலே ஆப்வியஸாக வந்து பெரிய கேம் இருந்திருக்காது. ஸோ அதனால் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு 48-50 பாயிண்ட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி வர அந்த பீஸ் டீல் அப்டேட் தான் நியூஸ். வேறு எதுவும் வந்து பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அண்ட் யூரோப் மார்க்கெட்டு நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. கிரிப்டோ இப்போ பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. வர வாரம் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவு டியூ டு மொஹரம். அண்ட் இந்த வாரம் யூஎஸில் ஜிடிபி டேட்டா இருக்குது. அண்ட் நமக்கு டியூஸ்டே வந்து பிஎம்ஐ டேட்டா இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ பாசிட்டிவாக பார்க்குறது கிரிப்டோ இப்போ மேலே ஏறிட்டு இருக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். கூட இன்றைக்கி சவுதி மார்க்கெட் இருக்குது. 1:30 மணிக்கு மேலே அதோட அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் investing.comல பார்க்கலாம். இந்த விக்ஸான் டவுன் ஆனது ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 13 கிட்ட இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜ் ஆனது கூட எண்ட் ஆஃப் ஓடியில் இறங்கினது ஒரு நல்ல விஷயமா பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ டோட்டலாக நெகட்டிவாக பார்க்குறது ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ ஃப்ரைடே கூட மேபி ப்ரீ மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் விழுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டுருக்கு. பட் அது இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலை.
மேபி நாளைக்கு காலைல ப்ரீ மார்க்கெட் பாயிண்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்தியாவுடைய ஃபாரின் ரிசர்வ் வந்து இறங்கியிருக்கு. 681 பில்லியனாக இருந்த யூஎஸ்டி கையிருப்பு இப்போ 671 மாதிரி இருக்குது. 10 பில்லியன் அகைன் காணாமல் போயிருக்கு அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் அகைன் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்டில் இன்னும் டென்ஷன் வந்து பர்சிஸ்ட் ஆகிறது ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ ஸ்ட்ராடலுக்குள்ளே கேமை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியுது. அண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து பொசிஷன்ஸ் மேலே கீழே போகும் அப்படின்ற மாதிரி ட்ராப் ஜோன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் ஓடியில் அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் கலைஞ்சது. ஒரு மார்க்கெட்டில் பெரிய அளவு ரிஸ்க் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் காலையில் ஓப்பன் ஆகும்போது கிளாரிட்டி கிடைச்சிடும். ஏஷியா மார்க்கெட்ஸ் எப்படி போகும் அண்ட் நம்ம மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றது. ஸோ மேபி ஒரு ஃப்ளாட்டான ஒரு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.